அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அந்தஸ்தை உயர்த்தும் பண்புகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை. மன்னிப்பதால் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தையே அதிகப்படுத்துகிறான். அல்லாஹ்வுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவர் அல்லாஹுவால் அந்தஸ்தால் உயர்த்தப்படாமல் இருப்பதில்லை. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 5047 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் தர்மம் செய்து கொண்டு இருப்பதன் மூலமாக அவருக்கு பொருளாதார ரீதியான உண்டான குறைவு ஏற்படுவதில்லை. அந்த பொருளாதாரத்திலே வளம் கிடைக்குமே தவிர குறைவு ஏற்படாது என்பதையும், ஒருவர் மன்னிக்கக்கூடிய தன்மை கொண்டவராக இருக்கிறார், பிறரை மன்னிக்கிறார், பிறர் செய்த குற்றங்களை மன்னித்து அவர்களை அவர் தன்னுடைய அன்பால் பிணைப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். இப்படிப்பட்ட ஒருவர் மன்னிக்கும் தன்மை அவரிடத்திலே இருப்பதன் மூலமாக அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை அதிகப்படுத்துகிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவர் பணிவு காட்டினால் அல்லாஹு தாலா அவரை மேன்மைப்படுத்தி வைக்கிறான் என்ற இந்த செய்திகளை பார்க்கின்ற போது ஒன்றை கொண்டு இன்னொன்று கிடைக்கிறது. ஒன்று நமக்கு பாதிப்பானதாக இருந்தாலும் மற்றொன்று நம்முடைய பண்பை அந்தஸ்தை உயர்த்துகின்ற வகையில் இருக்கிறது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் விசுவாசிகளுக்கும் உரித்தானதாகும். அல் குர்ஆன் அத்தியாயம் 63 சூரத்துல் முனாஃபிகூன் வசனம் 8 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதர் கண்ணியத்தோடு அந்தஸ்தோடு வாழ்வதற்குண்டான வழிமுறைகளை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அரிஷின் உரிமையாளனாகிய அல்லாஹ் அவன் உயர்ந்த அந்தஸ்துக்களை உடையவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 40 சூரத்துல் முஃமின் வசனம் 15 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவனுடைய இயல்பான தன்மை என்ன, அவனுக்கே உண்டான சொந்தமான பண்பு என்ன என்றால், அந்த அல்லாஹ்வாகிறவன் அரிசினுடைய உரிமை படைத்தவனாக இருக்கிறான். சிம்மாசனத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய உரிமை படைத்தவனாக இருக்கிறான். அவன் அந்தஸ்துக்களை உடையவனாகவும் இருக்கிறான். ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கின்றான், அந்தஸ்தோடும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹுவே, நீதான் நாடியவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகிறாய் என்கின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 3 சூரத்து ஆல இம்ரான் வசனம் 26 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. உங்களில் எவர்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ, மேலும் எவர்களுக்கு கல்வி ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்துக்களை வழங்குவான் என்று இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 58 சூரத்துல் முஜாதலா வசனம் 11 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய நல்ல செயல்பாடுகளை பொறுத்து சில உயர்ந்த அந்தஸ்துக்கள் உள்ளன. அல்லாஹ் அவர்களுடைய நல்ல செயல்பாடுகளுக்குரிய கூலியை அவர்களுக்கு முழுக்க வழங்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்கிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 46 சூரத்துல் அஹ்காப் வசனம் 19 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இத்தகைய விஷயங்களையெல்லாம் அறிந்த ஒரு சூழ்நிலையிலே நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கவனத்தில் கொண்டு நம்மீதும் பேர்புகாரம் செய்து இதுபோன்ற நல்ல உயர்வான பண்புகளை பெற்றவர்களாக, அந்தஸ்துக்கள் உயர்த்தப்பட்ட நல்லோர்களாக, மேன்மக்களாக இரு உலகத்திலும் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.